டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்த டியூடர் பீரியட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹென்ரி டியூடர் த வேல்ஸ்மன் டிசெண்டட் ஃப்ரம் த லாங்காஸ்ட்ரியன் ஃபேமிலி. எலிசபெத் டிசெண்டட் ஆஃப் த யாக்கிஸ்ட் ஃபேமிலி. லாங்காஸ்ட்ரியன் ஃபேமிலி வழிவந்த ஹென்ரி டியூடரும் யாக்கிஸ்ட் ஃபேமிலி வழிவந்த எலிசபெத்தும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதனால் இங்கிலீஷ் த்ரோனை கிளைம் பண்ண ரெண்டு ரிவல் ஃபேமிலிஸ்க்கு இடையில் ஒரு யூனியன் உருவாகுது. அதன் விளைவான வந்தது தான் டியூடர் டினாசிட்டி. ஹென்ரி டியூடர் ஹென்ரி த செவன்த்துங்கிற நேமில் இங்கிலீஷ் கிங் ஆகிறாரு. த அசஷன் ஆஃப் ஹென்ரி த செவன்த்து, ஹென்ரி த செவன்த்தோட பீரியடில் இருந்து இங்கிலீஷ் ஹிஸ்டரியை ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. இட்ஸ் அ டிவைடிங் லைன் பிட்வீன் மிடிவல் அண்ட் மாடர்ன் டைம்ஸ். மிடிவல் அண்ட் மாடர்ன் டைம்ஸ்னு சொல்லி இவரோட பீரியட்லேருந்து ஹிஸ்ட்ரியை பிரிக்கிறாங்க. ரொம்ப பவர்ஃபுல் கிங்டமாக இருந்துச்சு இந்த டியூடர் கவர்மெண்ட். ஹோல் நேஷனும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எப்படி கன்சிடர் பண்ணினாங்கன்னா, கிங் அஸ் த எம்பாடிமெண்ட் ஆஃப் த நேஷ்னல் ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் த கார்டியன் ஆஃப் த நேஷ்னல் வெல்ஃபேர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு கிங்கை வந்து பவர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அதனுடைய அவுட்கம், கிங் வார் ஏபிள் டு ரூல் அஸ் தே லைக். கிங் என்ன விரும்புகிறாங்களோ அவங்க விருப்பப்படி ரூல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்ட்ராங் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் கண்ட்ரியில் இருந்துச்சு. இருந்தால் கூட டியூடர் பீரியடை டியூடர் டெப்போட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. பீரியட் ஆஃப் டியூடர் டெப்போசிட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ரி த செவன்த்தோட பீரியடில் நடந்த சில விஷயங்கள். ஹீ ஸ்டெபிளைஸ்டு த ஃபினான்சஸ் ஆஃப் த கண்ட்ரி. கண்ட்ரியோட ஃபினான்சஸை ஸ்டெபிளைஸ் பண்ணார். அவர் தன்னை பவர்ஃபுல் கிங்காக வச்சுக்கிறதுக்காக ஸ்பெயினோடையும் ஸ்காட்லாண்டோடையும் மேரேஜ் அலையன்சஸ் வச்சுக்கிட்டாரு. அவருடைய எல்டஸ்ட் சன் ஆர்தர் ஈரோப்பியன் மொனாக்கில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்த கிங் ஃபெர்டினாண்டோட டாட்டர் கேத்ரின் ஆஃப் அரகனை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த ஒரு மேரேஜும் இங்கிலாண்டுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்துச்சு. ஹென்ரி த செவன்த்தோட எல்டஸ்ட் டாட்டர் மார்கரெட் ஸ்காட்லாண்டோட கிங் ஜேம்ஸ் த ஃபோர்த்தை மேரேஜ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஹென்ரி த செவன்த் தன்னை ஒரு பவர்ஃபுல் கிங்காக வைக்கிறதுக்காக ஸ்பெயின் அண்ட் ஸ்காட்லாண்டோட மேரேஜ் அலையன்சஸ் வச்சுக்கிட்டாரு. அடுத்ததாக ஹென்ரி ரூலில் நடந்த இம்பார்ட்டண்டான ஒரு இன்சிடெண்ட். ரெண்டு இட்டாலியன்ஸ், ஜான் கேபட் அண்ட் ஹிஸ் சன், டிஸ்கவர்டு. அவங்க நியூ ஃபவுண்ட்லேண்டையும் லேப்ரடரையும் கண்டுபிடிச்சாங்க அவருடைய பீரியடில். அடுத்த கிங் ஹென்ரி த எய்த் கிட்டத்தட்ட இங்கிலாண்டை 38 இயர்ஸ் ரூல் பண்ணார். அவர் கிங் ஆகும்போது 18 இயர்ஸ் ஓல்டு பாயாக இருந்தார். அவருடைய யூத் லைஃப்பில் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக, ரிலீஜியஸாக, இன்டலெக்சுவலாக இருந்தார். ஹி குட் ஸ்பீக் மெனி யூரோப்பியன் லாங்குவேஜஸ். அவரால் நிறைய யூரோப்பியன் லாங்குவேஜஸை பேச முடியும். இவ்வளவு ரேர் கிஃப்ட்ஸான அந்த கிங் ஒரு சென்ஷுவல் ப்ளஷர் பர்சனாக இருந்தார். வேர்ல்ட்லி ப்ளஷர் அந்த மாதிரி இருந்தார். க்ரூயல் கிங்காக இருந்தார். அன்ஜஸ்டாக இருந்தார். ஹீ பிஹெடட் ஆல் தோஸ் ஹூ அப்போஸ்ட் ஹிஸ் வில். அவருடைய விருப்பத்தை எதிர்க்கிற எல்லாரையுமே அவர் எக்ஸிக்யூட் பண்ண அவர் யோசிக்கவே இல்லை. அதில் த செயின்ட்லி பிஷப் ஃபிஷர் அண்ட் த ஃபேமஸ் ரெனேசன்ஸ் ஸ்காலர் தாமஸ் மோர், இவங்க கூட அவருடைய கோபத்துக்கு தப்பிக்க முடியல. அவருக்கு விருப்பம் இல்லாத செயல்களை செய்கிறவங்கள, அவருடைய விருப்பத்துக்கு அப்போஸ் பண்ணுறவங்கள அவர் பிஹெட் பண்ணிடுவார், தலையை துண்டிச்சிருவார். அந்த அளவுக்கு ஒரு க்ரூயல் கிங்காக இந்த ஹென்ரி த எய்த் இருக்கிறாரு. ஹென்ரி த எய்த் மேனேஜ் டு மேரி 6 டைம்ஸ். 6 டைம்ஸ் இவர் மேரேஜ் பண்ணுறாரு. ஹிஸ் ஃபஸ்ட் மேரேஜ் அவருடைய எல்டர் பிரதர்ஸோட யங் விடோ கேத்ரினை மேரேஜ் பண்ணிக்கிறாரு ஃபஸ்ட்டு. அடுத்ததாக ஆனி பாலின், லேடி இன் வெயிட்டிங் இன் ஹிஸ் கோர்ட். அவர் கோர்ட்டில் லேடி இன் வெயிட்டிங்காக இருந்த ஆனி பாலினை மேரேஜ் பண்ணுறாரு, செகண்ட் ஒய்ஃப். செகண்ட் ஒய்ஃபை பிஹெட் பண்ணிடுறாரு, இன்ஃபிடிலிட்டிக்காக காரணம் சொல்லி அவங்கள பிஹெடட். அடுத்ததாக ஹென்ரியோட தேர்ட் ஒய்ஃப் ஜேன் சேமர் டைட் அ ப்ரீமெச்சூர் பட் நேச்சுரல் டெத்து.
அவங்களும் இறந்து போகிறாங்க. அடுத்ததாக அவருடைய மேரேஜ் ஆனி ஆஃப் க்ளவுஸோடு நடக்குது. அவங்க ஒரு ஜெர்மன் லேடி. இந்த மேரேஜை அரேஞ்ச் பண்ணது சான்சலர் தாமஸ் கிராம்வெல். ஆனால் அந்த ஆனி ஆஃப் க்ளவுஸ் அக்லி லுக்கிங். ஸோ ஹி டிவோர்ஸ்டு ஹர். வித்தவுட் டிலே இந்த மேட்ச் மேக்கர், அவருடைய மேரேஜை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த சான்சலர் தாமஸ் கிராம்வெல்லையும் அவர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டார், கொலை பண்ணிட்டார். ஹிஸ் நெக்ஸ்ட் ஒய்ஃப் கேத்ரின் ஹாவர்ட். இவரை விட 30 இயர்ஸ் யங்கரான லேடி. அவங்கள இம்மாரல் காண்டக்ட்னு சொல்லி அவங்கள எக்ஸிக்யூட் பண்ணிட்டார். அடுத்ததாகவும் ஹென்ரி மேரேஜ் பண்ண விரும்புகிறாரு. இப்போது விடோ கேத்ரின் பாரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இந்த மேரேஜ் லைஃப் கண்டினியூ ஆகுது. ஹென்ரியோட ரூல் கிட்டத்தட்ட 38 இயர்ஸ் இருந்தது இங்கிலாண்டில். இவருடைய ரூலில் இங்கிலாண்டில் ரெஃபர்மேஷன் என்ட்ரி ஆச்சு. வாட் இஸ் தட்? டிவிஷன் ஆஃப் த ரோமன் கேத்தலிக்ஸ் அண்ட் ப்ரொட்டஸ்டன்ட்ஸ். 2 குரூப் இங்கிலாண்டில் ரிலீஜியஸ் வேஸில் ஃபார்ம் ஆச்சு. ஒன்று ரோமன் கேத்தலிக்ஸ், அனதர் ஒன் ப்ரொட்டஸ்டன்ட்ஸ். இன்னொரு விஷயம் நடந்தது, சப்ரஷன் ஆஃப் மனாஸ்ட்ரீஸ்லாம் இவருடைய பீரியடில் ரொம்பவே சப்ரஸ் ஆச்சு, கஷ்டப்படுத்தப்பட்டது. எ கிரேட் சேஞ்ச் இன் த ஸ்பிரிச்சுவல் அண்ட் டெம்பரல் லைஃப் ஆஃப் த பீப்புளோட ஸ்பிரிச்சுவல் அண்ட் டெம்பரல் லைஃப்பில் ஒரு கிரேட் சேஞ்ச் இவரோட பீரியடில் நடந்தது. அந்த மனாஸ்ட்ரீஸோட சப்ரஷனுக்கு அடுத்து நியூ சர்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த சர்ச்சுக்கு பேர் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. கிங் அஸ் த சுப்ரீம் ஹெட். கிங் தான் சுப்ரீம் ஹெட்டாக இருப்பார் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் ரோல். பிகினிங் ஆஃப் ரெனேசன்ஸ் இன் இங்கிலாண்டில் ரெனேசன்ஸோடைய துவக்கம் அப்போ தான் காணப்பட்டுச்சு. சர் தாமஸ் மோர் த ஃபஸ்ட்டு லேமன், அவர் ஃபேமஸ் உட்ரோப்பியா இன் 1516 எழுதுகிறாரு. வியட் அண்ட் சுரே ஃபஸ்ட் டைமாக இங்கிலீஷில் இட்டாலியன் சானட் அண்ட் பிளாங்க் வர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கிங் ஹென்ரி த 6th, யங்கஸ்ட் சைல்ட் ஆஃப் ஹென்ரி த 8th பை ஜேன் சேமர். ஹென்ரி த 8th விட 3rd ஒய்ஃப் ஜேன் சேமர், அவங்களுடைய சன் தான் எட்வர்ட் த 6th தான் இங்கிலீஷில் கிங் ஆகிறாரு. அவர் கிங் ஆகும்போது ஒன்லி 10 years old. அண்டர் த கார்டியன்ஷிப் ஆஃப் ஹிஸ் அங்கிள் டியூக் ஆஃப் சாமசெட் கார்டியன்ஷிப்பில் அவர் கிங்காக இருக்கிறாரு. டிசால்வ் ஆல் த சான்ட்ரிஸ் அண்ட் பயாஸ் ஃபவுண்டேஷன்ஸ். எப்படி அவங்க ஃபாதர் மொனாஸ்ட்ரிஸ் எல்லாம் சப்ரஸ் பண்ணாரோ அதை மாதிரி இவர் எல்லா பயாஸ் ரிலீஜியஸ் ஃபவுண்டேஷன்ஸையும் டிசால்வ் பண்ணுறாரு, கலைக்கிறாரு. அடுத்ததாக ஆர்ச் பிஷப் கிராமர் ஒரு ப்ரேயர் புக்கை ப்ரிப்பேர் பண்ணுறாரு, அந்த நியூலி எஸ்டாப்ளிஷ்ட் அந்த நேஷ்னல் சர்ச்சில் யூஸ் பண்ணுறதுக்காக. இந்த கிங் டிபியில் மரித்து போகிறாரு இந்த இயர் 1553. நெக்ஸ்ட் இங்கிலாண்டில் கிங் ஆகிறாங்க மேரி டியூடர். அவங்க எல்டஸ்ட் சைல்ட் ஆஃப் ஹென்ரி த 8th பை ஹிஸ் ஃபஸ்ட் ஒய்ஃப் கேத்ரின் ஆஃப் அரௌகனோட எல்டஸ்ட் சைல்டு தான் இந்த மேரி டியூடர். அவங்களுடைய ஷார்ட் ரூலில் கொஞ்ச காலம்தான் அவங்க ஆட்சி பண்ணுறாங்க. ரோமன் கேத்தலிசிஸை இங்கிலாண்டில் ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. பீப்புள் அதை அப்போஸ் பண்ணல, ஆனால் லார்ட்ஸ் அண்ட் ஜென்ட்ரிஸ் அதை அப்போஸ் பண்ணாங்க. ஏன்னா டிசொல்யூஷன் ஆஃப் மொனாஸ்ட்ரஸுக்கு அப்புறம் கிங்கிட்டேருந்து அவங்க வாங்கின லேண்டெல்லாம் கிவ் அப் பண்ண வேண்டியது இருக்கும், கிவ் அப் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க இதை அப்போஸ் பண்ணாங்க. மேரி டைட் ஆஃப் ட்ராப்ஸி ஒரு டிசீஸில் அவங்க 1558 அவங்க இறந்து போகிறாங்க. நெக்ஸ்ட் இங்கிலாண்டில் குயின் ஆகிறது எலிசபெத். அவங்கள விர்ஜின் குயின் ஆஃப் இங்கிலாண்டுன்னு சொல்லி ரொம்ப பாப்புலராக பீப்புள் அவங்கள கூப்பிடுவாங்க. இவங்க டாட்டர் ஆஃப் ஹென்ரி த 8th அண்ட் ஆனி பாலின். ஹென்ரி த 8th
அவங்களுடைய ரெண்டாவது ஒய்ஃப் ஆனி பாலினுக்கு பிறந்தது தான் இந்த எலிசபெத். அவங்க இப்போ ரூல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஹாஃப் அ செஞ்சுரி இங்கிலாண்டை இந்த எலிசபெத் ரூல் பண்ணாங்க. அவங்களுடைய ஃபஸ்ட்டு எஃபர்ட் அவங்க ஃபாதர் பீரியடில் இருந்த ரிலீஜியஸ் இஷ்யூஸ் எல்லாம் இவங்க செட்டில் பண்ணாங்க, தீர்த்து வச்சாங்க. ஹென்ரி த எய்த் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை ஸ்டார்ட் பண்ணார். அவங்களுடைய டாட்டர் எலிசபெத் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ஸை போட்டாங்க. அதே சேம் ப்ரேயர் புக்கை தான் ஃபாலோ பண்ணாங்க எல்லா சர்ச்லேயும். ப்ரீச்சிங் அண்ட் ப்ரேயிங் ஹேட் டு பி டன் இன் இங்கிலீஷ் பை அன் எஜுகேட்டட் பர்சனால் ப்ரீச்சிங்கும் ப்ரேயிங்கும் அந்த சர்ச்சஸில் இங்கிலீஷில் நடந்தது. மேரிடு கிளர்ஜி லிவிங் இன் க்ளோஸ் டச் வித் பீப்புளோட அந்த மேரிடு கிளர்ஜி க்ளோஸ் டச்சில் இருந்தாங்க. சர்ச் அட்டெண்டன்ஸ் வாஸ் மேடு கம்பல்சரி ஆன் ஆல் சண்டேஸ். எல்லா சண்டேஸும் சர்ச்சில் அட்டெண்டன்ஸ் எடுத்தாங்க, கம்பல்சரி. அதர் டேஸ் ஆஃப் ஆப்ளிகேஷன் மற்ற டேஸ் நாட் கம்பல்சரி. சண்டேஸ் அது மட்டும் இல்லை, இம்பார்ட்டண்ட் டேஸில் சர்ச்சில் அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி. டிஃபால்ட்டர்ஸ் அப்படி போகாதவங்க they have to pay fine. அவங்க கம்பல் பண்ணப்பட்டாங்க ஃபைன் பே பண்ணுறதுக்கு. 2 sections of people who kept themselves out of a church settlement. ரொம்பவே சஃபரான 2 குரூப் ஆஃப் பீப்புள், ரோமன் கேத்தலிக்ஸ் அண்ட் பியூரிட்டன்ஸ். இவங்க பீரியடில் இவங்களுடைய பீரியட் லிட்ரேச்சரில் ரொம்பவே ட்ரமாண்டஸ் சேஞ்ச் நடந்ததுன்னு சொல்லலாம். கிரேட் லிட்ரரி லுமானியரிஸ் like Edmund Spencer, William Shakespeare, Christopher Marlowe, Ben Jonson, George Chapman and Philip Sidney the soldier poet. இவங்க எல்லாருமே they produced their masterpieces. நிறைய மாஸ்டர் பீசஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. என்ன ஒர்க்லாம் வெளிவந்துச்சு? ஸ்பென்சரோட த கிரேட்டஸ்ட் ஒர்க் ஃபேரி குயின், த ஃபஸ்ட் எபிக் போயம் இன் மாடர்ன் இங்கிலீஷ், பப்ளிஷ்ட் இன் 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் அதை பப்ளிஷ் பண்ணார். ஷேக்ஸ்பியர் அவருடைய நிறைய ட்ராமாஸை எழுதினாங்க. அதில் ஹேம்லெட்டும் இது உள்ளடங்கும். குயின் எலிசபெத்தோட லைஃப் டைமில் ஹேம்லெட்டும் எழுதினாங்க. ஷேக்ஸ்பியரை குயின் ரொம்பவே ஹை எஸ்டீமில் வச்சுருந்தாங்க. அவரை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணாங்க ஃபால்ஸ்டாஃப் அப்படிங்கிற கேரக்டரை உருவாக்குனதற்காக. ஷேக்ஸ்பியர் குயின் எலிசபெத்தை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக எழுதினது தான் த மெரி வாய்ஸ் ஆஃப் வின்சார். இந்த குயின் எலிசபெத் பீரியடில் மேரிடைம் என்டர்பிரைஸ் அண்ட் ஃபாரின் ட்ரேட் ரொம்பவே க்ளோரியஸாக இருந்தது இங்கிலாண்டில். கிரேட் சீஃபாரிங் மென் லைக் சர் வால்டர் ரிலே அண்ட் ஹிஸ் ஹாஃப் பிரதர் சர் ஹாம்ப்ரே கில்பர்ட், சர் ஜான் ஹாக்கின்ஸ், மார்டின் ஃபாபிஷர் அண்ட் சர் ஃப்ரான்சிஸ் ட்ரேக். இவங்கெல்லாம் அந்த ட்ராவலிங் பை சீஃபாரிங் மென். அவங்களுடைய ஹீரோயிக் அட்வென்ச்சர்ஸை அக்கம்ப்ளிஷ் பண்ணாங்க. இருந்தால் கூட ஸ்பானிஷ் அர்மடா இன் 1588 ஸ்பானிஷ் அர்மடா விக்டரி தான் இந்த மேரிடைம் ரெப்புடேஷனை ரொம்பவே இங்கிலாண்டில் பூஸ்டப் பண்ண இந்த ஈவெண்ட் காரணமாக இருந்துச்சு. குயின் எலிசபெத் டைட் இன் த இயர் 1603. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் த ஸ்டூவர்ட் பீரியட் we will continue the British history. Thank you.